ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினச்சி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் மெயின் கேரக்டர் இதோ இங்கே நிற்கிறாரு, இவர் தான். இந்த கேரக்டரில் வந்து சிக்கு வந்து இவர், பக்கு நான். பக்கு யாருன்னு நான் கடைசியில் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பக்கு, நம்ம எதுக்கு காருக்குள்ளே இருக்கோம்? இந்த வீட்டுக்கிட்ட இதில் தான் இருக்கோம், நம்ம எதுக்கு போக முடியல? அதுவாட சிக்கோ, எங்கள் அம்மா வந்து ஒரு 2 நாள் ஊருக்கு போகிறேன்னாங்க. அப்புறம் வந்து 1 மாதம் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. அதனால 1 மாதம் கழிஞ்சு வரேன்னு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வீடு எங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து சாவி எங்கள் அம்மா வந்து பூட்டிட்டு போயிட்டாங்க. மொத்தம் எங்கள் வீட்டில் 2 சாவி இருக்குடா. அதில் வந்து ஒரு சாவி என்னோட தொலைஞ்சிச்சு. அதனால தான் காரில் இருக்கோம் நம்ம. இப்போ புரியுதாடா சிக்கு? புரியுதா பக்கு? சிக்கு, நம்ம வந்து இப்போ செய்தி பார்க்கலாமா? போர் அடிக்குது. இங்கே ஒரு என்னமோ நியூஸ் வந்திருக்காம, இப்போ நம்ம அதை பார்க்கலாம் நம்ம போய். சரியா? சரிடா பக்கு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரேக்கிங் நியூஸ். தீவிரவாதிகள் நம்ம மக்களை தாக்குகிறார்கள். அதுவும் அணுகுண்டை என்கிற ஒரு குண்டை வைத்து நம்மளை தாக்குகிறார்கள். உடனே எல்லாரும் இந்த நாட்டை விட்டு செல்லவும், இல்லை என்றால் அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று நம்மளிட்டை சொல்லியிருக்கிறார்கள். பக்கு, என்னடா பண்ணுறது? தீவிரவாதிலாம் தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஓடிடலாமா, இல்லை நம்மளாம் சேர்ந்து அவங்கள வீழ்த்தலாமா? நம்ம 2 பேர் சேர்ந்தா இந்த தீவிரவாதிலாம் எதுவுமே கிடையாது. வா சிக்கு, வா நம்ம இங்கேருந்து ஆர்மிக்கு போகலாம். டேய், மெதுவாக ஓட்டுறா. ஏன்டா இப்படி ஸ்பீடாக ஓட்டுற சிக்கோ? நீ ஸ்பீடாக போகிற, அதனால நானே ஓட்டிக்கிறேன். சரியாடா சிக்கு? சரி, நான் ஓட்டுறேன். நீ ஓட்ட வேணாம். நீ ஓட்டினா நீ ஸ்பீடாக ஓட்டுற, அதனால் நீ வேணாம். சரிடா, நான் டே, கொஞ்சம் அப்படியே திரும்புடா பக்கு. சரி, திரும்புகிறேன். பக்கு, நம்ம தூரத்துலேருந்து நம்ம வீடை பார்க்கலாம். சரி, பார்க்கலாம்டா. என்னடா இது வெடிக்குது? இங்கிருந்து போயிடலாம். யாரா நம்ம வீட்டை இப்படி தரமாட்டமாக்குது? அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். டே நில்ற, மேலே ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு பார்க்கலாம்டா. நாங்கள் அந்த வீட்டை தரமாட்டமாக்கிட்டோம் சார். ஓகே, அப்போனா நீங்கள் வேறு இடத்துக்கு போய் இன்னொரு வீட்டை தரமாட்டமாக்கிடுங்க. ஆனால் இந்த மக்கள் மட்டும் உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? எஸ் சார். பக்கு, இவனை விட்ட நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அதனால இவனை விடவே கூடாது. சரியா சொன்னேன். இவனை அழிச்சிடலாமா? அழிச்சிடுவோம். அப்படியா? சரி, டு பி கான்சிடென்ட் போட்டு விட்டுருவோம். நல்ல வேலை, எப்படியும் அவங்கள சுட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே போயிடலாம். சிக்கு, என்னடா அது சிக்கு? யாரும் நம்மளை சுட்டுட்டாங்கடா. யாரும் இல்லடா பக்கு, அந்த ஹெலிகாப்டர்ல ஒருத்தன் இருந்தானே, அவன்தான். அவனை விடக்கூடாதுடா. ஆமா, நான் அவனை சுட்டுட்டேன். இப்ப அவன் கீழே விழுந்தாலும் விழுந்துருவான். நான் ஓடிடுறேன். யாஹூ, இப்போ என்னோட மூஞ்சில ஒரு ஸ்மைலி தெரியுது. அவனை நான் கொன்னுட்டேன். நான் உன்னை சாகலடா. உங்களை நான் கொல்லுவேன். உன்னோட ஃப்ரெண்ட் பக்கு எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் அவன்கிட்டயே போறேன். அவனை கொன்று எத்தனை வருஷம் இருக்கு பக்கு? ஒரு 2 வருஷம் இருக்கும்டா சிக்கு. ஏன்டா சிக்கு கேட்குற? இல்லை, அவனை மறுபடியும் வந்தானா அவனுக்கு கதை முடிக்கிறதுக்கு தான். ஓனோ, என்னடா அது? பக்கு பக்குவை சாச்சிட்டானே. இப்போ நான் சும்மா இருக்க முடியாது.
சிக்கு எந்திர சிக்கு, நம்ம போலாம். சிக்கு இப்போ வேற வழி இல்லை, நம்மளோட உயிரை பணையம் வச்சு கொடுக்கணும். இப்போ நம்ம உயிரை பணையம் வச்சு நம்ம இவங்க கூட சண்டை போட்டால் அந்த மக்களை நம்மளால காப்பாற்ற முடியும். பக்கு எப்பட்றா பக்கு? என் பிளானை கேளு. என்னடா பிளானு? அதுவா, இப்போ நான் செயல்ல காட்டுவேன், நீ பாரு. தயாராயிருடா சிக்கு. சரிடா பக்கு. உயிர் பொழைச்சு வந்தோம், மறுபடியும் என்ன கொன்னுட்டீங்களடா. பக்கு நீ செயல்ல கட்ட சொன்னியா, இதுதான் அந்த பிளானா? ஆமா, இதோட அவன் கதி முடிஞ்சு. இதோட அவன் இனிமேல் அவனோட அதோ கதி. இதோட அவன் கதி முடிஞ்சிச்சுடா. அதோ கதிடா அவன். ஆமாண்டா சிக்கு, இதோட நம்மளோட எபிசோட முடிச்சுக்கலாம். பார்ட் 1.